கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 மே 11 சனிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இந்த வானிலை அறிக்கையில் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்தில் வரவிருக்கும் மிக கனமழை குறித்தான சிறப்பு அறிக்கை இதில் பதிவு செய்யப்படுகிறது. இதனால் இந்த வானிலை அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் தற்பொழுது குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதிகளில் வலுவான உயரழுத்த பகுதி நீடிக்கிறது. மேலும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. மேலும் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்பகுதியில் வலு குறைந்த மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடிக்கிறது. மேலும் இந்தோனேஷியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதிகளில் வலு குறைந்த மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடிக்கிறது. இதனால் தமிழகத்தில் கடந்த 5 தினங்களாக வெப்பசலன மழையானது கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாகவும் பதிவாகி வருகிறது. தற்பொழுது வங்கக்கடலில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியும் இந்தோனேஷியா கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் மேலடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து வரும் 12ஆம் தேதி இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவான கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் வெப்பநிலையானது இயல்புக்கு குறைவாகவே அடுத்த 15 நாட்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக மாலை இரவு வெப்பசலன மழையானது பகல் மழையாக தமிழகத்தின் பரவலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கீழடுக்கு சுழற்சி சற்று தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒற்றி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் கடலோர பகுதி, புதுச்சேரி, கடலூர், நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மற்றும் ராமேஸ்வரம், தூத்துக்குடி ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் வரும் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதிக்குள் சென்னை தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வட தமிழகம் ஊடாக தெற்கு கர்நாடகா பகுதிக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதனால் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்தின் கோடை காலத்தில் சராசரிக்கு குறைவான வெப்பமே பதிவாகும். மேலும் ஒரு சிறிய மழைக்காலம் போல காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழையின் பொழுது இடிமின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இது கோடைக்காலம் என்பதால் இதன் துல்லியத்தன்மையை அறிய அடுத்தடுத்து நமது யூடியூப் சேனல் பதிவு செய்யும் அறிக்கைகளை தொடர்ந்து இணைந்து கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். நன்றி.